விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகா இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. And I'm in love with you. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் போற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பின்னலே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே. சொல்லலே அழகே விலகே கலகட்டி போறவள இருடி திருடி அழகுட்டித்தான் நகரும் அரளி நொரதள்ளி போன வெக்கம் கொரடி ஓ வயசத்தான் தித்திப்பா தின்ன உசிரத்தான் கத்தி சொன்ன பொட்ட கோழி அழகில என்ன பத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழக்கிற விடுடி முட்டை போட்டு மனசுல கண்ண தூக்கி எறிகிற திட்டா எட்டி செதறுற எரலி. நீ சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. நான் ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. விழுந்த நாட்களில் நான் குறைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, வேற எதுவும் வேண்டாமே அன்பே. உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே. ஓகே, ஸோ இஷாக் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? இஷாக் சொல்லுங்க. நீங்க நல்லா பண்ணேன். நல்லா பண்ணீங்களா? கொரியோகிராஃபர் சொன்னதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்களா? உங்களோட ஸ்டைல் இன்க்ளூட் பண்ணீங்களா? சூப்பரா பண்ணிட்டீங்கல்ல? ஜட்ஜஸ் அவர் சூப்பரா பண்ணிட்டாராம். நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணாரு தருண் மாஸ்டர்? அப்போ நான் அவரே மார்க் கொடுத்து சொல்லு. இஷாக், நீ எப்பவுமே நல்லா பண்ணுற. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன், நம்மளுக்கும் டான்ஸ் மாஸ்டர் நம்ம வேலை நம்ம ஷூட்டிங்கில் போகிறப்போ சில டைரக்டருக்கு வந்து சொல்ல தெரியாது. இல்லை மாஸ்டர் வேறு ஏதாவது செய்யுங்கள, வேறு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன செய்யணும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளாக்கில் வர்றப்போ நீ உங்கள் மாஸ்டருக்கு மரியாதை கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி மாஸ்டர் நான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் கான்ட்ரிபியூட் அது வரணும். ஸோ ரெகுலராக அதே டெய்லி அதே மெனு அதே இது இருந்தால் அது கொஞ்சம் ஸ்டேல் ஆகிடும். இது நல்லா இருக்குது போன வாட்டி மாதிரி. ஸோ போன வாட்டியோட இது நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் இன்னும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். கொரியோகிராஃபரும் ஒர்க் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இன்னும் எடுத்து வரணும். ஓகே, பட் வெல் டன், குட். தேங்க்யூ.
எஸ் கலா மாஸ்டர். இந்த பூனையும் பால் குடிக்குமா மாதிரி இருந்தான். இங்கேருந்து நடந்து போகும்போது எஸ் மாஸ்டர் சொன்னான். பியூட்டிஃபுல்லாக பண்ணடா. தேங்க்யூ மிஸ்டர். பழகம் உங்ககிட்ட நல்ல ஸ்டைல், கிரேஸு, உன் கூட ஆடின பொண்ணு கூட ஈக்குவலாக பண்ணா. உனக்கு ஈக்குவலாக சும்மா சொல்லக்கூடாது. அண்ட் அவள் உன்னையே தூக்கிடலாம், ஏன்னா நீ சின்ன பொண்ணு. ஆனால் நீ அவளை தூக்குன பற்றியா, அதுதான் ப்ளஸ். பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட்டாக இருந்தது. நல்ல கோரியோகிராஃபி. எப்படி இருந்ததுன்னா, அப்படி டைலாக்ல அப்படி ஸ்டார்ட் பண்ண எல்லாமே சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் டபுள் மூமெண்ட்ஸ் கொடுத்தாரு உங்கள் கோரியோகிராஃப். யார் கோரியோகிராஃபர்? முத்து மாஸ்டர். முத்து டபுள் மூமெண்ட்ஸ் கொடுத்தாரு. அந்த டபுள் மூமெண்ட்ஸையும் நீ அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண. மாஸ்டர் சொல்கிறது என்னென்னா, இனிமேல் எல்லா பசங்களும் குட் டான்சர்ஸ். பேரண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, எல்லாரும் நல்ல மோல்டாகி வந்தாச்சு. ஆனால் இனிமேல் கோரியோகிராஃபர் கையில் தான் இருக்கு தவிர வேறு யார் கையிலையும் கிடையாது. அவங்க கொடுக்குற அவுட்புட் எப்படி இருக்கோ அதில் தான் அவங்க எலிமினேட் ஆகாதது. ஸோ இனிமேல் நீங்கள் பேரண்ட்ஸ் கூட இருந்து அதை பார்த்துக்கிட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டானே என் பையன், வேறு மாதிரி பண்ணலாமே, வேறு மாதிரி பண்ணுறாமே, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகு. ஆனால் உன்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அழகாக பண்ணடா, சூப்பராக பண்ண. ஓகே, ஸோ இஷாக் ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போ ஸ்கோர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜட்ஜஸ், உங்களோட ஸ்கோர்ஸ். இஷாக், அங்கே உட்காந்துருக்காங்களா அவங்க யார்? இஷாக் மம்மி. மம்மி பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா உட்காந்துருக்காங்களா, அவங்க யார்? தங்கச்சி. உங்கள் தங்கச்சியா? ஜட்ஜஸ் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே இப்படி போயிட்டாங்க அவங்க. இப்படி போயிட்டு இப்படி சாமி கும்பிட்றாங்க உங்கள் தங்கச்சி உங்களுக்காக. நீங்கள் ஃபுல் 10 வாங்கினோன்னா அப்படியே பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் தங்கச்சி 2 பேருக்கும் சேர்த்து 2 சாக்லேட் வெட்டுவாங்க. ஓடுங்க. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புன்னகை. ஓகே, ஸோ விஷா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபுல் மார்க்ஸ் அண்ட் 2 சாக்லேட் வாங்கியிருக்கீங்க. ஒன்று உங்களுக்கு, ஒன்று உங்கள் தங்கச்சிக்கு. ஓடி போய் உங்கள் தங்கச்சி கிட்ட கொடுங்க.